இந்த பிரச்சனை எங்க தொடங்குதுன்னா, இந்த புதிதாக வந்த அரசு, அந்த அரசு சார்ந்த வழக்கறிஞர் அவர் கொடுத்த பதில் மனுவில் தான் வருது. ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தையை அவர் தான் இதுல நீதிமன்றத்தில் வைக்கிறார். இதுக்கு பொது ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து சீமான் அவர்களை வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் கோமாளி, அரசியல் அறிவே இல்லாத ஆள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் கட்சி நடத்தானா கூட ஒரு டெபாசிட் கூட வாங்குறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் அடிப்படை அறிவு இல்லாமல், அரசியல் புரிதல் இல்லாமல் பேச வேண்டியது. ஸோ ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்காந்துருக்கோம், ஸோ கண்டென்ட் கொடுக்கணும், ஸோ நமக்கு யார் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஃபேவராக பேசணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் பேசக்கூடிய ஒரே நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசியல் வியாபாரி சீமான் தான். ஸோ இந்த மேகமலை பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நடக்குது. ஸோ 3 தலைமுறையாக அந்த மக்கள் வந்து அந்த மேகமலையில் தான் வசிச்சுட்டு வராங்க. ஸோ 1978ஆம் ஆண்டே அந்த பகுதியை வந்து வனப்பகுதியாக மாற்றிட்டாங்க. ஸோ வனப்பகுதியாக மாற்றினதுக்கப்புறம் அந்த வனத்துறையை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களை வந்து நீங்கள் காலி பண்ணுங்கள், ஸோ அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் 2009ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பு நிலமாக இந்த இடத்த வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ 2009ஆம் ஆண்டு யார் வந்து ஆட்சியில் இருக்காங்க? கருணாநிதி இருக்கிறார். ஸோ கருணாநிதி இருக்கிறப்போ இந்த இடத்த வந்து காப்பு நிலமாக மாற்றுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார்? ஸோ ரிசர்வ் பேங்க், அதாவது ரிசர்வ் இடமா மாற்றுறாங்க, அதாவது வனப்பகுதிக்கு சொந்தமான இதுன்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஸோ அப்படி வனப்பகுதிக்கு சொந்தமான இடம் இருக்குது அப்படின்னா மாற்றுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் வாழ தகுதி இல்லை. ஸோ அந்த இடத்துல புலிகள் வரும், யானைகள் வரும், சிங்கங்கள் வரும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அதை வந்து காப்பு நிலமாக ரிசர்வ் இடமாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ மாற்றும்போது இங்கே உள்ள அரசாங்கம் என்ன பிடுங்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனைக்கும் இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்ததுக்கு உடனே எங்கள் மேலே இந்த பிரச்சனைக்கு வந்து தொடக்கமே புதிதாக பொறுப்பேற்றிருக்கலாம் இந்த டிவிகே அரசு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் ஒரு அரசியல் கோமாளி கூட அப்படி பேச மாட்டான். ஆனால் நீ பேசுகிற நீ ஸோ அது வரலாறு எடுத்து பார்க்கணும். ஸோ இத்தனை ஆண்டு காலமாக அந்த மக்கள் வந்து 60 ஆண்டு காலமாக அந்த மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மக்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருந்தா ஏன் இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்கு போகுது? 60 ஆண்டு காலமாக யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தா? திமுக, அதிமுக அப்படிங்கிற 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 கட்சியும் சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த மக்களுக்கு பட்டா கொடுத்துருந்தா இன்றைக்கி அந்த மக்கள் வந்து வெளியேற வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுல்ல. அந்த மக்கள் பல பேரை வந்து மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் இப்படின்னு சொல்லிட்டு தாலுக்கா ஆஃபீஸ் சொல்லிட்டு நிறைய இடத்துல போய் முறையிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்கல. கடைசியாக கண்டமனூர் ஜமீன் அவர் வந்து கொடுத்த ஒரே ஒரு பட்டா தான், அது வந்து செம்பு பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பட்டா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் யாருமே அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கல. ஆனால் ரோடு வசதி போட்டிருக்காங்க, தண்ணி கொடுத்துருக்காங்க, ரேஷன் கடை வச்சுருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதற்காக பண்ணியிருக்காங்க? ஓட்டுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மக்களோட நிரந்தர தீர்வு என்ன? பட்டா. அதை